ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சோயா 65. இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நான் 1 கப் சோயா சங்க்ஸை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம், டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் ஆகியிருக்கு சோயா சங்க்ஸ் எல்லாம். இப்போ இதை நல்லா புழிஞ்சிட்டு இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இன்னொரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் கடலைமா இல்லைன்னா அரிசிமா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா சோயா சங்க்ஸில் கோட் ஆகுற மாதிரி. அடுத்ததாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும்போது இதை எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் சீரகம், அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு இதை கொஞ்சம் வதங்க விடலாம். அடுத்ததாக கொஞ்சம் வெங்காயம், அடுத்து கொஞ்சம் பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நேரமும் வதங்க தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் மாதிரி வதக்குனீங்கன்னா போதும். அடுத்து கொஞ்சம் capsicum ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சம் தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அடுத்ததாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ கெச்சப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், ஈக்குவல் ரேஷியோவில். உங்கள்கிட்ட சோயா சாஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஃப்ரை பண்ணி எடுத்த சோயா சங்க்ஸ் எல்லாம் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சில்லி பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு கொஞ்சம் சுகரும் சேர்த்துக்கோங்க, அப்போ இன்னும் ஃப்ளேவர் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. சோஸ் எல்லாம் நல்லா கோட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பேனை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் எடுத்துக்கலாம்.